நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் ப்ளே பண்ணக்கூடிய செகண்ட் T20 மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் சூப்பராக பார்க்க போகிறோம். இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுடே 7 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எங்கே ப்ளே பண்ணுறாங்கன்னா இந்தூரில் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஓகே நண்பர்களே, வீடியோ நம்ம பார்ப்பதற்கு முன்பு நம்மளுடைய டுடே மேட்ச் பிளானிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 PM வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் மேட்ச் சூப்பர் மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து நியூசிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் T20 மேட்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து பிபிஎல் மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்னி கிரீன் வெர்சஸ் அடிலைடு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் 7 PM, ஸ்ரீலங்கா வெர்சஸ் சிம்பாவே T20 7 PM ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இதான் டுடே நம்மளுடைய மேட்ச் பிளானிங். மொத்தம் 5 மேட்சஸ் இருக்குது. 1 2 3 4 5 மேட்சஸ் 5 மேட்சஸ் இருக்குது. ஸோ நம்ம ப்ரேம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் இருந்தது அப்படின்னா நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம ப்ரேம்க்கான டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அல்லது நீங்கள் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கும் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் எப்படி சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு பார்த்துங்க. நிறையா ஃபேக்கான சேனல்ஸ்லாம் இருக்குது. அதில் போய் ஏமாந்து போயிடாதீங்க. தயவுசெய்து இந்தி பீப்புள்கிட்ட போயிடாதீங்க. நிறையா ஏமாற்றுவாங்க. நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுண்டா. ஸோ ஓகே, நம்ம வந்து வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 6383302472. இதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர். டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம். அதை பார்த்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரேமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம ப்ரிடிக்ஷன் எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம மெயினாக நம்ம எந்த மாதிரி பிளேயர்ஸை பிக் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா, அந்த பார்த்திங்கன்னா அந்த கிரெடிட் பாயிண்ட்ஸ் அடிப்படையில் எப்படி பிளேயர்ஸை பிக் பண்ணுறது அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் பிளேயிங் 11 டுடே பிளேயிங் 11 ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட்டை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். வெதர் ரிப்போர்ட்டு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ண போகிறோம். ப்ரீவியஸாக ப்ளே பண்ண மேட்சஸில் எந்தெந்த பிளேயர்ஸ் எந்தெந்த பொசிஷனில் ப்ளே பண்ணுறாங்க, ஆல்ரவுண்டர்ஸ் யாரெல்லாம் கேப்டன் விசி ட்ரை பண்ணலாம் அப்படின்ற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜிஎல் பிளேயர்ஸை நம்ம யாரெல்லாம் பிக் பண்ணலாம், ரெஸ்கி கேப்டனை யாராவது சூஸ் பண்ணலாம், பெஸ்ட் கேப்டன் யாரெல்லாம் சூஸ் பண்ணலாம், இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிச் ரிப்போர்ட் பார்த்துடலாம். ஸோ பிச் ரிப்போர்ட் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பர்டிகுலர் பிச்சை பொறுத்தளவில் எந்த மாதிரி பேட்டர்ன் ஸ்கோரிங் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு அப்படின்றத பார்ப்போம். டோட்டல் இன்டர்நேஷ்னல் மேட்ச் T20 மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் 2 முறையும், செகண்ட் பேட் பண்ண டீமும் 1 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 210. வெரி குட் பேட்டிங் ட்ராக்கு. பவுண்ட்ரி டைமென்ஷன் வந்து ஸ்மாலாக இருக்கிறதுனால இங்கே நிறைய 6 and 4 வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஒன் மோர் அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டர் டைம்ஸில் டியூ அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ஸ்கோர் இந்த பர்டிகுலர் பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 260க்கு 5 விக்கெட்டு ஸ்ரீலங்காவுக்கு எதிராக. லோயஸ்ட் ஸ்கோர் ஸ்ரீலங்கா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 142 ஃபார் 9 விக்கெட்ஸ். ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்போது 150 கீழே ஒரு முறை வந்திருக்கு, 190க்கு மேலே 2 டைம்ஸ் வந்திருக்கு. அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்கோர் வந்து பார்த்திங்கன்னா 210 இருக்குது. ஸோ 210 அப்படிங்கிறது பார்க்கும்பொழுதே நமக்கு தெரியுது ஒரு வெரி குட் பேட்டிங் ட்ராக்கு. இந்தூர் பிச்சை பொறுத்தளவில் சூப்பர்பான ஒரு வெரி குட் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும். அதில் மாற்றமே இல்லை. டொமஸ்டிக் மேட்ச்சில் பாருங்கள், செகண்ட் பேட் பண்ண டீமு 8 முறை வின் பண்ணியிருக்காங்க. டோட்டல் பிளேடு மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 9 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ செகண்ட் பேட் பண்ண டீமு 8 முறை வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டியூ தான். டியூ இருக்கிறதுனால பொதுவாக இந்தியாவில் நிறைய டியூ இருக்கும். ஸோ இந்த டைமில் அதிகமாக டியூ இருக்கும். டியூ இருக்கிறதுனால செகண்ட் பேட் பண்ணி ஈஸியாக பால் வந்து பேட்டுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் எவ்வளோ ஒரு ஸ்கோராக இருந்தாலும் ரீச் பண்ணுவாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது செகண்ட் பேட் பண்ண டீமு டுடே மேட்ச்சு வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருந்தாலும் ஃபஸ்ட் பேட்டிங்கில் இன்டர்நேஷ்னல் மேட்ச்னு பார்க்கும்போது அதிகமாக ஸ்கோர் போகும்போது அவசரப்பட்டு அடித்து அவுட் ஆகிறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்னால தான். ஸோ இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட் பண்ண டீமை அதிகமாக 2 முறை வின் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 3 மேட்ச் இதை வச்சு நம்ம பெருசாக ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஸோ டுடே மேட்சை பொறுத்தவரை செகண்ட் பேட் பண்ண டீமும் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹை ஸ்கோரிங் ஃபஸ்ட்டு இதில் போச்சு அப்படின்னா ஹை ஸ்கோரிங் போயிருச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைம்ஸில் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செகண்ட் பேட் பண்ண டீம் லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கலாம். ஆனால் பொதுவாக பார்க்கும் பொழுது இந்தியா வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ பார்ப்போம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிச் ரிப்போர்ட்டு. இப்போ வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும் பொழுது
இந்த பர்டிகுலர் ஸ்டேடியத்தில் வெதர் ரிப்போர்ட் எப்படி இருப்போம்? ஹோல்கர் ஸ்டேடியம் இந்தூர் பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது வெரி குட் பேட்டிங் ட்ராக். அதை நம்ம சொல்லியிருந்தோம். ஷார்ட்டர் பவுண்ட்ரிஸ் அந்த இருக்கனால நல்ல ஒரு விக்கெட் ஸ்கோர் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயம் சப்கான்டினென்ட் கண்டிஷன். ஸோ வெரி குட் பேட்டிங் ட்ராக்கு அப்படின்ற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் என்னுடைய டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அப்படின்னா 22 டிகிரி செல்சியஸ், லேட்டராக 17 டிகிரி செல்சியஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நோ த்ரெட் ஆஃப் ரெயின், மழை கிடையாது. ஸோ இது டியூ இருக்குது, லேட்டஸ்ட் ஸ்டேஜில் டியூ இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நம்ம நல்லா கவனிக்க வேண்டி இருக்குது. ஸோ ஓகே. ஸோ அதே சமயத்தில் டியூ மேட்சை இம்பேக்ட் பண்ணுமா அப்படின்ற விஷயத்தை அந்த டைமில் பார்ப்போம். ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ரிப்போர்ட்டு. ஸோ வெதர் ரிப்போர்ட் பொறுத்தளவில் டியூ இருக்கிறதுனால செகண்ட் பேட் பண்ண டீம் வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, இப்போ பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ ப்ரீவியஸாக ப்ளே பண்ண பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது ரோஹித் சர்மா இந்தியா சைடு, ரோஹித் சர்மா அண்ட் சுப்மன் கில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணாங்க. நம்பர் 3ல் திலக் வர்மா வந்தார். ஸோ டுடே மேட்ச்சில் விராட் கோலி உள்ளே வர்றதுனால கண்டிப்பாக திலக் வர்மாவை ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கடுத்து நம்பர் 4 சிவம் துபே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிதேஷ் சர்மா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரிங்கு சிங். இதுதான் பேட்டிங் ஆர்டர். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தானை பொறுத்தளவில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது குர்பாஸ் அண்டு இப்ராஹிம் சட்ரான், ரெண்டு பேருமே சூப்பர்பான ஒரு T20 பேட்ஸ்மேன். ஸோ அதுக்கடுத்து நம்பர் 3ல் ஓமர் சாய், சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர். ஸோ அதுக்கடுத்து ரஹ்மத் ஷா இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு டீசென்ட் பேட்டிங் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் அவுட் ஆகியிருந்தார். ஸோ அதுக்கடுத்து முகமது நபி, ஆஃப் பிரேக் பவுலர், சூப்பர்பான ஒரு ஆல்ரவுண்டர். அதுக்கடுத்து நஜிபுல்லா கொஞ்சம் ஃபார்முக்கு வராமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டுருக்கார். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 2 டீம்ஸுடைய பேட்டிங் ஆர்டர். ஸோ நெக்ஸ்ட்டு பவுலிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்தியா சைடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்சர் பட்டேல் பவுலிங்கில் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ அதுக்கு அவரோட சேர்ந்து அசீப் சிங் பவுல் பண்ணுவார். ஸோ அதுக்கடுத்து முகேஷ் குமார், இந்த மாதிரி அவங்க பவர் பிளே ஓவர் பவுலிங் பண்ணுவாங்க. மிடில் ஓவர்ஸில் வாஷிங்டன் சுந்தர் அண்டு ரவி பிஷ்னாய் பவுல் பண்ணுவாங்க. டெத் ஓவர் முகேஷ் குமார் அண்டு அசீப் சிங் பவுலிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கடுத்து இங்கே ஆப்கானிஸ்தான் சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது இனிஷியல் ஓவர் ஃபரூக்கி, முஜிபுர் ரஹ்மான், நவீன் உல்வாக் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் பிளேயில் பவுல் பண்ணுவாங்க. ஸோ இவங்களுக்கான பவுலிங் கிடைக்குமா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவர் உள்ளவர், அதாவது ரஷீத் கான் உள்ளே வர்றதுனால ஸோ அந்த பிளேஸில் இவங்க 2 பேரில் யாராவது ஒரு பிளேயரை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. கரீம் ஜனட் அல்லது வந்து பார்த்திங்கன்னா குல்தீப் நைப். ஸோ கரீம் ஜனட்டை கூட ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம். ஸோ ஒருத்தரை ரீப்ளேஸ் பண்ணி ரஷீத் கான் உள்ள வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா 2 டீம்ஸுடைய பிளேயிங் 11 சேஞ்சஸ் இப்படி தான் இருக்க போகுது. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வென்யூவில் எந்த மாதிரி ஏற்கனவே ப்ரீவியஸாக ஸ்கோர் போயிருக்கு அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். விக்கெட் டேக்கிங் யாரெல்லாம் பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. 227, 3 விக்கெட்டு லூஸ் பண்ணி 227 ரன் அடித்தாங்க. அதில் ரிலே ரோஸோ ஒரு செஞ்சுரி அடித்தார். குயின்டன் டிகாக் ஒரு 28 ரன் அடித்தார். நல்ல ஒரு வெரி குட் பேட்டிங் ட்ராக் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற முடியுது. ஸோ விக்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பிரிட்டோரியஸ் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. கேசி மகாராஜ் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வேன் பர்னல் வந்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ ஓகே, அதாவது இந்தியன் சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது தீபக் சகர் அண்டு உமேஷ் யாதவ் ஃபாஸ்ட் பவுலிங்கில் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. செகண்ட் ஆஃப் ப்ளே பண்ணும்போது ஸ்பின்னருக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிங் இருந்திருக்கு. ஸோ இருந்தாலும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயும் இந்தியா நல்லா பெஸ்ட் பவுலிங் பண்ணும்போது விக்கெட்ஸ் கிடைப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா சைடு வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் பேட்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா 9 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீசன்ட் விக்கெட் டேக்கராக சர்துல் தாகூர் ஃபாஸ்ட் பவுலிங், சைனி ஃபாஸ்ட் பவுலர். இங்கே விக்கெட் டேக்கரில் குல்தீப் யாதவ். டுடே குல்தீப் யாதவ் கூட வர்றதுக்கான ரவி பிஷ்னாய் கொஞ்சம் சொதப்பினார். ஸோ அந்த அடிப்படையில் குல்தீப் யாதவ் கூட ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலாம், அதையும் பார்த்துங்க டைமில். ஸோ இங்கே வந்து பேட்டிங்கில் ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்பின்னர்ஸுக்கும் சப்போர்ட்டிங் இருந்திருக்கு. ஸோ அந்த விஷயத்தை பார்த்துங்க. ஸோ இந்த ஒரு மேட்ச்சில் வந்து பாருங்கள், ரோஹித் சர்மா 118 ரன்னு ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 43 பாலில் ஃபயரான ஒரு இன்னிங்ஸ் ஆடியிருக்காரு. ஆனால் ரீசெண்ட் ரோஹித் சர்மா அப்படின்னு பார்க்கும்பொழுது நல்லா தான் ஸ்டார்ட் பண்ணுவார். கொஞ்சம் அந்தளவுக்கு ஒரு பெரிய இன்னிங்ஸாக எடுத்துகிட்டு போகிறதில்ல. ஸோ அதான் அந்த ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்துங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் நல்லாவே சப்போர்ட் பண்ணி சூப்பராக விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸில் 2 பேருமே வந்து குல்தீப் சாவல் அண்டு குல்தீப் யாதவ் 4 and 3 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. கேஎல் ராகுல் ரீசன்ட் பேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓப்பனர்ஸ் 2 பேருமே நல்லாவே பேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேயும் ஒரு சில பேட்ஸ்மேன் நல்லாவே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. குஷல் பெரேரா மாதிரி ஓப்பன் பேட்ஸ்மேன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டி இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது வெரி குட் பேட்டிங் ட்ராக்கு, ஒரு நியூட்ரல் ட்ராக்கை தான் கன்சிடர் பண்ணணும். ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதை பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, இதான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அந்த ஸ்கோர் அந்த பர்டிகுலர் பிச்சில் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கு பவுலிங் அண்ட் பேட்டிங். ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம
பிளேயர்ஸை நம்ம எப்படி பிக் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் மேட்ச்சில் டீமாக வந்தது. ஸோ இந்த டீமில் வந்த பிளேயர்ஸ் யாரெல்லாம் மிஸ் ஆகிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இவங்க 2 பேரில் ஒரு பிளேயர் மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஜிதேஷ் சர்மாவோ அல்லது குர்பேஸோ மிஸ் ஆகலாம். ஸோ அதே மாதிரி இந்த வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிளேயர் மிஸ்ஸு, அதனால் நமக்கு கவலை கிடையாது. ஸோ சுப்மன் கில் ஆன் டைமில் பார்த்துங்க, ஓரளவு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. அதையும் பார்த்துக்க வேண்டியிருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் எனி ஒரு பிளேயர் கண்டிப்பாக மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது நம்மளுடைய கெஸ்டிங் படி அக்சர் பட்டேலோ அல்லது முகமது நபியோ மிஸ் ஆகலாம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முஜிபுர் ரஹ்மான் ஒரு வேளை மிஸ் ஆகலாம். டீமில் வராமல் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இது நம்மளுடைய கெஸ்டிங், நீங்கள் பார்த்துங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம பிளேயர்ஸை எப்படி பிக் பண்ணலாம், இப்போ ஃபஸ்ட்டு கிரெடிட் பேஸில் எப்படி பிக் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இப்போ கிரெடிட் பேஸில் அப்படின்னு பார்க்கும்பொழுது 9 கிரெடிட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸு 3 பேர் இருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரஷீத் கான். நீங்கள் எஸ்எல் போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த 4 பிளேயரையும் 3 பிளேயரையும் பிக் பண்ணிங்க. ஜிஎல் போகும்போது எனி ஒன் பிளேயரை வேணால் ட்ராப் பண்ணலாம். ஸோ நம்ம கிரெடிட் பேஸில் வரும் பார்க்கும்பொழுது 3 பிளேயர்ஸ் இருந்தால் அதில் 2 அல்லது 1 பிளேயர்ஸ் டீமில் வருவாங்க. இதுதான் நம்மளுடைய கிஸ்ஸிங். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது விராட் கோலி இனிமேல் வர்றாரு, ஒரு கேப்டன்ஸ் கூட கொடுத்து பார்க்கலாம். ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸு கிரேட்டாக இருக்குது. நீங்கள் செகண்ட் பேட் பண்ணால் டெஃபினட்டாக நம்ம ரோஹித் சர்மாவை நிறையா சின்ன டீமுக்கு எதிராக ரோஹித் சர்மாவோட இன்னிங்ஸு கிரேட்டாக இருக்கும். அது செகண்ட் பேட்டிங்கில் தான் அதிகமாக இருந்திருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் அவசரப்பட்டு மிஸ் அவுட் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செகண்ட் பேட் பண்ணால் ரன் ஸ்கோர் அதுக்கு ஏற்றவாறு கரெக்டாக அடித்து ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். டியூ இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் ரோஹித் சர்மாவை மிஸ் பண்ணாமல் நீங்கள் செகண்ட் பேட் பண்ணால் டெஃபினட்டாக நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணிக்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஃபஸ்ட் பேட் பண்ணால் அவாய்ட் பண்ணுறது ஒரு நல்ல சாய்ஸ் தான். நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஜிஎல்லில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்னா நீங்கள் எஸ்எல்லில் ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ஓகே, அது மாதிரி ரஷீத் கான் ஓரளவு டீசென்ட் பேட்டிங் இருக்குது. பவுலிங்லேயும் ஒரு டீசென்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. விராட் கோலி ஃபஸ்ட் ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் கேப்டன் கண்ணை மூடிட்டு கொடுத்து பாருங்கள். ஃபஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் செகண்ட் பேட்டிங்னா ஏன்னா சப்போஸ் லோ ஸ்கோரிங்கில் அவுட் ஆகிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த மாதிரி டைமில் ரிஸ்கி அப்போ முடியறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஆனால் அந்தளவுக்கு லோ ஸ்கோர் அமையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எனி செகண்ட் பேட் ஆர் ஃபஸ்ட் பேட் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரெடிட் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. நான் 8 கிரெடிட்ஸில். அப்போ இங்கேருந்து ஒரு பிளேயர் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரொம்ப ரேரான சாய்ஸு 2 பிளேயர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷீப் சிங் இப்போ ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ஆனால் குர்பாஸுடைய ரீசெண்ட் T20 ரெக்கார்ட்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. ஆனால் இந்தியாவுக்கு எதிராக எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும், அது மட்டும் கொஞ்சம் கெஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ குர்பேஸ் ஸ்மால் பவுண்ட்ரி அந்த மாதிரி பிச்சில் நல்லாவே பேட் பண்ணக்கூடிய பேட்ஸ்மேன். அதனால் மிஸ் பண்ணாமல் நம்ம குர்பேஸை பிக் பண்ணுறது நல்ல சாய்ஸு. நீங்கள் ரேரான டீம்ஸில் ஹர்ஷீப் சிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் போராக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து 8 கிரெடிட்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தம் மொத்தம் எத்தனை பிளேயர்ஸ், 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ 6 பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இங்கேருந்து 4லேருந்து 3 பிளேயர்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அல்லது வந்து பார்த்திங்கன்னா ரேராக 2 பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ அப்போ இது நம்ம அதிகமான சான்ஸ் இங்கே தான் கொடுக்கணும். ஸோ அல்லது 4 ஆர் 3 பிளேயர்ஸ். இப்போ ஓப்பனர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சுப்மன் கில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருமே இப்போ ஆல்ரவுண்டர். ஸோ அந்த அடிப்படையில் எனி ஒன்றை பிக் பண்ணி போகலாம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து முஜிபுர் ரஹ்மானை பிக் பண்ணலாம். அல்லது நீங்கள் ரவி பிஷ்னாய்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக எந்த பிளேயர்ஸ் வர்றாங்களோ அவங்கள பிக் பண்ணிங்க. அப்படி அந்த அடிப்படையில் பிக் பண்ணிங்க. ஸோ அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆர் 3 பிளேயர்ஸ் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரேராக 2 பிளேயர்ஸ் வருவாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 7.5 கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓமர் சாய். ஸோ இவரை வந்து கேப்டன்சிலையும் ஓரளவு டீசெண்டாக பிக் பண்ணியிருக்காங்க. விசி அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஓமர் சாயுடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது விக்கெட் டேக்கிங்லேயும் பெஸ்ட்டாக இருந்திருக்காரு. சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான அதிகமான பாசிபிலிட்டி இருக்குது. நவீனோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஃபரூக்கி அடி வாங்கும் பொழுது அந்த மாதிரி டைமில் ஓமர் சாய் டெத்தில் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஓமர் சாய் நம்பர் 3ல் பேட் பண்ணுறாரு. அதனால் நீங்கள் வந்து செகண்ட் பேட் பண்ணாங்க அப்படின்னா டெஃபினட்டாக இங்கே கண்ணை மூடிட்டு கேப்டன் ஜிஎல்லில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லா எஸ்எல் போகிறீங்கன்னா விசியை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஓமர் சாய் வந்து ஜிஎலுக்கு ஒரு சூப்பர்பான ஒரு கேப்டன் பிக்கு. டெஃபினட்டாக அவரை பிக் பண்ணணும். நீங்கள் ரேரான டீம்ஸில் ரிங்கு சிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேருந்து ஒரு பிளேஸ் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பேர் இருக்காங்க. ஸோ அப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஆர் 3 பிளேஸ். இப்போ 2 டைப் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 8 கிரெடிட்ஸ்லேயும் 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த 7 கிரெடிட்லேயும் 6 பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்போ எங்கேயோ ஏதோ ஒரு கிரெடிட்டில் 2 பிளேயர் வர போகிறாங்க. அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ 2 பிளேயர் வர போகிறாங்க, அல்லது ஒரு பிளேயர் கூட வரலாம். ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இங்கே முகேஷ் குமார் டெத்தில் பவுல் பண்ணுறான்னு நல்ல பாசிபிலிட்டியாக பார்க்கலாம். முகேஷ் குமாரோடைய ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. இந்த 3 பிளேயர்ஸில் வருவாங்களா நம்ம கெஸ் பண்ண வேண்டியிருக்கு. இங்கே நைப்பு வந்து ட்ராப் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரஷீத் கான் உள்ளே வந்துடுவார். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது இந்த 2 பிளேயர்ஸில் ஒருத்தர் ட்ரை பண்ணுறது ரொம்ப ரிஸ்க்காக தான் இருக்கும். பேட்டிங்கில் ட்ரை பண்ணுறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும்.
இவங்கள சூஸ் பண்ணுங்கள். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேயர்ஸ் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா முகேஷ்குமார் கம்பல்சரி பிக்காக எடுத்துகிட்டு இங்கே வந்து இவங்க 2 பேரையும் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அல்லது நீங்கள் இங்கே ஒரு பிளேயர் எடுக்கிறீங்க அப்படின்னா இவங்க 2 பேரில் ஒரு பிளேயரை பிக் பண்ணுங்கள். அந்த மாதிரி பிக் பண்ணி பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் இங்கே 3 பிளேயர்ஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் 4 ஆர் 3 பிளேயர்ஸ் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது அந்த கிரெடிட்டில். ஸோ ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 6.5 கிரெடிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. இங்கேருந்து ஒரு பிளேயர் வரலாம் அல்லது வராமல் கூட போகலாம். ஸோ அதை மட்டும் கெஸ் பண்ணிங்க. ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் பண்ணுறாரு. ஸோ பேட்டிங்கில் எந்த அளவுக்கு அவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. வாஷிங்டன் சுந்தர் நீங்கள் மாற்றி கெஸ் பண்ணீங்க அப்படின்னா பவுலர்ஸ் ஸ்பின்னர்ஸில் அவருக்கு விக்கெட் கிடைக்குது. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் கூட சூப்பராக கேட்சை ட்ராப் பண்ணாங்க. ஸோ ஒரு சப்போஸ் 2 விக்கெட்ஸ் எடுத்துட்டாருன்னா நல்ல ஒரு ஜிஎல் டீம்ஸ் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கேருந்து ஒரு பிளேயர் வரலாம் அல்லது மிஸ் ஆகலாம் அந்த கிரெடிட். அந்த விஷயத்தை மைண்டில் வச்சுங்க. ஸோ ஓகே. ஸோ அதுக்கடுத்து சிவம் துபே கம்பல்சரி பிக்கு நீங்கள் அவாய்ட் பண்ணவே முடியாது. நம்பர் 4ல் பேட் பண்ணுறாரு. பவுலிங் மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்து ஒரு 20 ரன் அடித்தாலே கண்டிப்பாக டீமில் வந்துடுவார். ஆனால் ஓரளவு டீசெண்டாக 17% வரை கேப்டனாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கேப்டனாக எந்த மாதிரி டைமில் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் ஃபஸ்ட் பேட் பண்ணால் கண்ணை மூடிட்டு நீங்கள் கேப்டன்சி கொடுக்கலாம். நல்லா வெரி குட் பேட்டிங் ட்ராக்கு. செகண்ட் பேட் பண்ணால் சப்போஸ் பேட்டிங் வராமல் போச்சுன்னா அந்த மாதிரி கெஸ் பண்ண வேண்டியிருக்கு. கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும். நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும்னா ஜிஎல்ல ரிஸ்க் எடுத்து பாருங்கள். நல்ல ஒரு ஃபஸ்ட் பேட் பண்ணால் எஸ்எலுக்கே பெஸ்ட்டு கேப்டனாக பார்க்கலாம். கேப்டனாக பாருங்கள். அதாவது சிவம் துபே அண்ட் ஓமர் சாய் கூட நீங்கள் கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணால் சிவம் துபே கண்டிப்பாக பேட் கொடுங்க, கேப்டன் கொடுங்க. அது ஒரு நல்ல ஒரு ட்ரையாக இருக்கும். கம்பல்சரி பிக்காக எடுத்துக்கிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன்சியில் யாரெல்லாம் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க பெஸ்ட்டு கேப்டன் விசியில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரோஹித் சர்மாவை அதிகமாக கேப்டன் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து சுப்மன் கில். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே, ஓமர் சாய் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஹையஸ்ட்டாக சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை கேப்டன் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 30%, 29 நினைக்கிறேன். ஸோ அதுக்கடுத்து சிவம் துபே இவர் தான் நம்பர் ஃபஸ்ட்டு. இங்கே 2 செலக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3rd பொசிஷனில் இவர் இருக்கார், 4th பொசிஷனில் இவர் இருக்கார். ஸோ அப்போ இங்கேருந்து இப்போ யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். இப்போ வந்து ரோஹித் சர்மா வந்து ஃபஸ்ட் பேட் பண்ணார்னா ரிஸ்க் தான் கேப்டனாக கொடுக்குறது. ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் சிவம் துபே பெட்டரான சாய்ஸு. அதே சமயத்தில் சுப்மன் கில்லுடைய ஃபார்ம் அந்தளவுக்கு நம்ம சொல்ல முடியல. நீங்கள் உங்களுக்கு ரிஸ்க் எடுக்குன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் படி இந்த 3 பிளேயர்ஸையும் சொல்லுவேன். டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபே ஃபஸ்ட் பேட்டிங்னா கண்ணை மூடிட்டு கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஓமர் சாய் செகண்ட் பேட் பண்ணாலும் ஸோ அதனால் இவங்களுக்குள்ள கேப்டன் விசி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்எல் போகிறீங்கன்னா அதான் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஓமர் சாயை பொறுத்தளவில் நீங்கள் வந்து மாற்றி இப்போ மல்டிபிள் டீம்ஸ் க்ரியேட் பண்ணும்போது இவங்களில் கேப்டன் விசி மாற்றி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரோஹித் சர்மா செகண்ட் பேட் பண்ணால் டெஃபினட்டாக கேப்டனாக சூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் பெஸ்ட்டு கேப்டன் விசியை பொறுத்தளவில். ரெஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது விராட் கோலி நீவா வர்றாரு. ஃபஸ்ட் பேட் பண்ணால் டெஃபினட்டாக கேப்டனாக சூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ மோர் விக்கெட் டேக்கர் அப்படின்னு பார்க்கும்போது T20 ரெக்கார்ட்ஸ் முகேஷ்குமார் அண்டு அக்சர் பட்டேல் ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. இந்த முகேஷ்குமாரை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி டைம்ஸில் நீங்கள் கேப்டனாக சூஸ் பண்ணணும் அப்படின்னா செகண்ட் பவுல் பண்ணால் சூஸ் பண்ணி பாருங்கள். கேப்டனாகவே கொடுத்து நீங்கள் மேலே உள்ள பேட்டர்ஸோ அல்லது ஆல்ரவுண்டர்ஸோ வீசியாக கொடுங்க. அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறவங்க அது மாதிரி கொடுத்து பாருங்கள். இவங்களுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்மால் ஷார்ட்டர் பவுண்ட்ரி பிச்சர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா குர்பேஸ் அண்டருடைய சட்ரானுடைய பேட்டிங் நல்லாவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆல்சோ விராட் கோலி அதே கேட்டகரி தான். நீங்கள் பேட்டர்ஸில் போகிறதுனா கண்டிப்பாக உங்களுக்குலாம் சூஸ் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸ் ரிஸ்கியில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்மால் லீக் டீமாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக ஆன் டைமில் பார்த்துங்க. இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணால் சிவம் துபே கண்ணை மூடிட்டு கேப்டன் கொடுத்து உமர் சாயை கொடுங்க. இல்லை நீங்கள் ரிஸ்க் எடுக்குன்னா உமர் சாய் கொடுத்து விசி இப்படி கூட கொடுத்துக்கலாம். இது ஒரு எஸ்எல் டீமாக இந்த மாதிரி போகிறது தான் பெட்டரான சாய்ஸாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பேட்டர்ஸில் போனீங்க அப்படின்னா ரோஹித் சர்மாவுடைய ஃபார்மும் கொஞ்சம் பூராக இருந்துருக்கு ரீசெண்டாக. ஆனால் இந்த பர்டிகுலர் யூனிட்ஸுக்கு எதிராக ஆப்கானிஸ்க்கு எதிராக பெஸ்ட்டாக இருந்தாலும் அது செகண்ட் பேட் பண்ணால் நீங்கள் கொடுத்து பார்க்கலாம். ஜிஎல்ல நீங்கள் இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். முகேஷ்குமார் அண்ட் ரோஹித் சர்மா டாப் 3 பேட்ஸ்மேனே எடுத்திருக்கேன். இவங்களே டிவி இருக்கிறதுனால கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க செகண்ட் பேட் பண்ணால். சப்போஸ் ஃபஸ்ட் பேட் பண்ணாங்கன்னா கன்சிடர் பாருங்கள். கெஸ் பண்ணிங்க. மேக்ஸிமம் நீங்கள் எஸ்எல் போகிறீங்கன்னா இப்படி கொடுக்குறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். நம்ம கொடுத்த ஐடியா அப்படி ஒரு சில டெக்னிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் ஜிஎல் டீமை க்ரியேட் பண்ணுங்கள். இப்போ ஜிஎல் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஜிஎலுக்கு நல்ல பிளேயர்ஸாக யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரஷீத் கான், நவீன் உலாவுக்கு நம்ம அந்தளவுக்கு சொல்ல முடியல. என்ன ரீசன்னா இந்தியாவுக்கு யாரும் அந்தளவுக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதில்லை. இந்தியன் பிச்சில் ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருக்காரு. முஜீபுர் ரஹ்மான் நல்ல ஒரு சாய்ஸ் தான். ஃபரூக்கி ரொம்ப ரேராக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு குறைவு. ரவி பிஸ்னாயை அட்டாக் பண்ணி ஆடுறாங்க. விக்கெட் டேக்கராக இருக்கலாம் ப்ளே பண்ணால்.
அதையும் கெஸ் பண்ணிங்க. இவங்க 2 பேரும் ப்ளே பண்ணுவாங்கன்னு பார்க்கணும். ஏன்னா ரஷீத் கான் உள்ளே வரார். ஸோ வாஷிங்டன் சுந்தர் ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேயர்ஸ் இருக்காங்க. ரிங்கு சிங், சிதேஷ் சர்மா, ரகுமத் ஷா. ரிங்கு சிங் பேட்டிங் வருமா? ஃபஸ்ட் பேட்டிங் இருந்தால் வரக்கான சான்ஸ் இருக்குது. செகண்ட் பேட் பண்ணால் வரக்கான பாசிபிலிட்டி குறைவாக இருக்குது. அதனால் ஃபஸ்ட் பேட் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரிங்கு சிங்கோ, சிதேஷ் சர்மா. ரகுமத் ஷா வந்து நீங்கள் வந்து சப்போஸ் டாப் ஆர்டர் 2 பேருமே அவுட் ஆகிறாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணால் ரகுமத் ஷாவை கண்டிப்பாக பிக் பண்ணுங்கள். இல்லை அதர்வைஸ் நீங்கள் ட்ரா பண்ணுறது நல்ல சாய்ஸ் தான். பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி ஜிஎல் பிளேயர்ஸை பிக் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே நண்பர்களே, உங்களுக்கு ப்ரைம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோ நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அதாவது 6383302472 இதான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.